உலகம் முழுவதிலும் இருக்கிற எர்சி தாத்தா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. நம்முடைய பள்ளிக்கூட மாணவி ஸ்ரீமதி அவருடைய மரணத்தை பற்றி கருத்துக்களை வெளியிட்டு ஒரு சில மாதங்கள் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன். காரணம், நான் பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் சென்று விட்டதால் தொடர்ந்து இந்த ஊடகத்திலே பயணிக்க முடியவில்லை. எனவே இப்போது நான் புதிதாக அது பற்றி ஸ்ரீமதி வழக்கு குறித்து வீடியோ போடுவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். அதாவது இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், ஸ்ரீமதியினுடைய வழக்கு குற்றவியல் நடுவர் நீதிமன்றம், கள்ளக்குறிச்சி மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. அதாவது விழுப்புரம் மாவட்டம் தனியாக இருக்கும்போது விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த வழக்கு கொண்டு தாக்கல் பண்ணாங்க. சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. அது விசாரணைக்கு வரல. அதுக்குள்ளேயும் கள்ளக்குறிச்சியில் மாவட்ட நீதிமன்றம் புதுசாக திறந்ததுனால அந்த வழக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு, ஸ்ரீமதியினுடைய வழக்கு. அதனால இப்போ அதனுடைய விசாரணை ஆரம்பிக்கலை. இப்போ தான் அதை என்ன செய்யணும், அந்த வருஷப்படி வரும்போது வருகிற 16ஆம் தேதி 16/4/2024 இந்த மாதம் அது விசாரணைக்கு வருது. இது குறித்து அந்த நீதிமன்றம் யாருக்கெல்லாம் சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னால், சிறுமதியினுடைய பெற்றோர், அடுத்து சிபிசிஐடி போலீஸார், அந்த சக்தி மேல்நிலைப் பள்ளியுடைய தாளாளர், அதனுடைய முதல்வர், அது சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. வர்ற 16ஆம் தேதி நீங்கள்லாம் ஆஜராகணும்னு சொல்லி, வழக்கு தொடங்க போகிறோம், நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லி எல்லாருக்குமே சம்மன் அனுப்பியிருக்காங்க. எல்லாருமே ஆஜராவாங்க. இது இந்த விசாரணை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே கனியாமூர், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஸ்ரீமதி அவர்களுடைய மரணம் குறித்து சிபிசிஐடி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க விழுப்புரம் நீதிமன்றத்தில். இப்போ அந்த குற்றப்பத்திரிகை தான் விசாரணைக்கு இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்துக்கு வரப்போகுது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதோடைய மரணம் தற்கொலைங்கிற கோணத்தில் தான் அதை குற்றப்பத்திரிகை அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய மகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவர் தற்கொலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் வழக்கில் நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த உலகத்துக்கே தெரியும், இவ்வளோ மக்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நீதிபதிகளுக்கே தெரியும், நீதிமன்றங்களுக்கு தெரியும், வழக்கறிஞர்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஆட்சியிலே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். நம்ம மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கை வச்சோம்னா, இந்த ஸ்ரீமதி வழக்கை சிபிஐ வச்சு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை நம்முடைய சேனல் சார்பாக வச்சோம். அடுத்து தமிழக அரசுக்கு, அதாவது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் கோரிக்கை வச்சோம். நீங்கள் இந்த விசாரணையை மறு விசாரணை நடத்தணும், ஸ்ரீமதி வழக்கு மறு விசாரணை நடத்த உண்மையை கொண்டு வாங்க சொல்லி கோரிக்கை வச்சோம். யாருமே எந்த பதில் செய்யலை, எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ நம்ம என்ன சொன்னாலும், எவ்வளவோ சொன்னோம், ரெண்டு பேருமே செய்யலை, மத்திய அரசும் செய்யலை, மாநில அரசு செய்யலை. ஆனால் இப்பொழுது மக்களை சந்தித்து அவர்கள் வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய கோரிக்கை மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் உள்ள தமிழர்களின் கோரிக்கை. நம்முடைய கோரிக்கைகள் செவி சாய்க்காதவர்கள் இப்பொழுது தமிழக மக்களை சந்தித்து பாராளுமன்ற தேர்தலிலே வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனவே இந்த வருகிற 16/4/2024 வழக்கு விசாரணைக்கு வருது கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில். அப்போ இவங்க எல்லாருமே ஆஜராவாங்க, விசாரணை தொடங்கும் என்று நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஏன் தமிழக அரசு, நம்முடைய முதல்வர் இதில் அக்கறை செலுத்தவில்லை? நம்முடைய மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் ஏன் இதில் செவிசாய்க்கவில்லை என்று நான் கேட்கிறேன். அப்போ கள்ளக்குறிச்சியினுடைய தொகுதி, பாராளுமன்ற தொகுதியிலே
திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கோ அல்லது பாஜக கூட்டணிக்கோ அந்த மக்கள், தொகுதி மக்கள் வாக்களிக்க வேண்டுமா என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அது பற்றி நான் பிறகு கருத்து சொல்கிறேன். தனியாக ஒரு வீடியோ போடுவோம் அது எலெக்ஷனை பற்றி. ஆனால் இருந்தாலும் அந்த தொகுதி மக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த நேரத்திலே நான் 2 பேருக்கும் வாக்களிக்க கூடாது என்று சொல்லவில்லை. திமுகவுக்கோ, பாஜக கூட்டணிக்கோ, திமுக கூட்டணிக்கோ வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு வாக்களிக்க போகிற மக்கள் ஸ்ரீமதி வழக்கை நினைத்து பார்த்து, சிந்தித்து பார்த்து, அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா அல்லது வேறு ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை மக்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நான் எந்த ஒரு பக்கமும் நான் சொல்ல விரும்பவில்லை. காரணம் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நான் சொல்லியவுடன் நீங்கள் நான் சொல்ற ஆட்களுக்கு யாருக்கும் வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போட போறதில்லை. இருந்தாலும் என்னுடைய கடமை, அதாவது தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஸ்ரீமதி வழக்கை பற்றி விசாரிக்கிறதுக்காக நான் கோரிக்கை வச்சோம். எல்லாருமே கோரிக்கை வச்சாங்க. எல்லா ஊடகங்களும், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே கோரிக்கை வச்சாங்க, பெற்றோர்கள்லாம். ஆனால் யாருமே செவிசாய்க்க கண்டு கொள்ளவே இல்லைங்க. செவிசாய்க்கவே இல்லை. இப்போ இந்த புதுச்சேரியில் ஒரு பெண் இறந்தாங்க. அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்படி பெண்களுக்கு ஒரு துரோகச் செயல் இப்போ 2 மாநிலத்தையுமே நடந்திருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னு, முதல்ல நம்ம ஸ்ரீமதி வழக்கை பற்றி பேசுவோம். வழக்கை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது சம்பந்தமாகவே சொல்லுவோம். இந்த தேர்தலில் யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்த 2 பேருக்கும், அதாவது பாஜக கூட்டணிக்கோ உள்ளவர் வேட்பாளருக்கோ, திமுக கூட்டணி வேட்பாளருக்கோ நீங்கள் வாக்களிக்க வேண்டுமா என்பதை மக்களிடம் சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன். நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். வாக்களிக்காமல் இருந்தால் அதிலே ஜனநாயகம் நிலைநாட்டப்படும் வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்பளித்தால் ஜனநாயகம் படுகொலிக்குள் தள்ளப்பட்டுவிடும் என்பதை மட்டும் மக்கள் கவனித்து வாக்களிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.